எல்லோரையும் வரவேற்போம். இன்றைய நாளுக்கான வசனம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கத்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். ஆமேன். கத்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். நீதிமொழிகள் 28:5 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். கத்தர் ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவன். அவரை தேடுகின்ற பொழுது அவர் ஞானத்தை தருகிறார். ஆமேன். எங்களுக்கு என்ன வழி என்று காட்டுகிறார். நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே உங்களில் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இணைய போர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவார். ஒரு சிறிய சாட்சி எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கடந்த 15 வருடத்துக்கு முன்னதாக ஒரு கனடாவிலே ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை அவர்கள் வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அதில் நானும் அவர்களுக்காக செய்வேன், அவர்களும் என்னுடைய அட்டையும் கொடுப்பார்கள். இப்படியாக அந்த கிறிஸ்தவ பத்திரிகை வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த கோவிட் டைமிலே அவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள். என்றால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் கஷ்டம், எல்லாம் கஷ்டம். அதனால் நிப்பாட்டி விட்டார்கள். அந்த வேளையிலே எனக்கு தெரிந்த நண்பர், எங்களுடைய ஆலயத்துக்கு வருகிறவர், அவர் வேறு பாசைக்காரர் தான், ஆனால் தமிழ் நன்றாக தெரியும். அவர் வைத்திருந்த பிஸ்னஸிலே நான் என்னுடைய அந்த பத்திரிகைகளை நான் மிஸ்ஸிசாகா பிராம்டன் பகுதியிலே டெலிவர் பண்ணி கொண்டிருப்பேன். எல்லோருக்கும் ஃப்ரீயாக. அவருக்காக அவர் எங்களுடைய ஆட் கொடுக்கிறார். அதனாலே நான் அவருக்கு உதவியாக மிஸ்ஸிசாகா பிராம்டன் பகுதியை நான் எடுத்து எல்லா பிஸ்னஸ்களுக்கும் டெலிவர் பண்ணி கொண்டு வந்தேன். முதல்ல வந்தவுடனே கொண்டு போய் டெலிவர் பண்ணுவேன். திரும்பவும் பார்த்துவிட்டு திரும்பவுமாக அங்கே முடிந்து விட்டால் திரும்பவுமாக கொண்டு போய் மீதியானவற்றை வைப்பேன். என்றால் மாதாந்த பத்திரிகை, கிறிஸ்தவ பத்திரிகை. அந்த ஒரு பிஸ்னஸ், அதாவது எங்களுடைய சபைக்கு வருகிறவர் அவர் பிஸ்னஸ் வைத்திருந்தார். அந்த பிஸ்னஸில் கொண்டு போய் 2வது முறை போனேன். அங்கே பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் கவலையாக போய்விட்டது. முதல்ல வைத்த அவ்வளவு பேப்பரையும் காபேஜுக்கு போட்டிருந்தார்கள். அடுத்த முறையும் வைத்து விட்டு ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு நான் வந்து விட்டேன். இப்பொழுது அவருடைய அந்த காரியம் அது ஒரு பாவம் சாபமாக மாறிவிடும். ஏனென்றால் மேசையில் இருக்கிற பத்திரிகையை வருபவர்கள் பார்ப்பார்கள், அதை வாசிப்பார்கள், எடுத்துக்கொண்டு போவார்கள். அப்படியான காரியம் இலவச பத்திரிகை. ஆனால் அதை எடுத்து காபேஜுக்கு போடுகின்ற பொழுது இப்படி ஒரு கிறிஸ்தவ நண்பர், கிறிஸ்தவத்திலே உள்ளவர், அந்த பத்திரிகைகளை எறிந்து விட்டார். இப்பொழுது அவருக்கு அந்த 3 பிஸ்னஸும் இல்லை. ஏன்? கத்தர் பார்க்கிறார். கத்தர் உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறது அவன். அப்படியாக. ஆனால் இப்பொழுது பழையபடி அவர் திரும்பினாரோ தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதும் நன்றாக இருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே நான் நேற்றைய நாளிலே என்னுடைய அனுபவத்தை கொண்டு, அதாவது என்னுடைய அனுபவம், நாங்கள் எப்படி எங்களுடைய சமயத்தில் இருந்தோம், என்ன செய்தோம், வருஷ பிறப்புக்கு என்ன செய்தோம், ஏன் செய்தோம் என்று அறியாமல் நாங்கள் செய்தோம். அதை நான் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், அனுப்பி கொடுங்கள். ஏனென்றால் இந்த சித்திரை மாதம் அந்த வருடப்பிறப்பிலே அவர்கள் வாசிப்பது என்ன? சித்திரை புத்திரனார் கதை. அந்த சித்திரை புத்திரனார் யார் என்று உங்களுக்கு தெரியும். அது ஆண்டவர் இயேசு. அது மட்டுமல்ல, 7 பிள்ளை நல்லதங்கால் என்று ஒரு புத்தகத்தையும் அந்த இடத்திலே நான் கூட வாசித்தேன். அந்த 7 பிள்ளை நல்லதங்கால் வேறு யாரும் இல்லை, எங்களுடைய மரியாள் தான். அப்படிப்பட்ட அந்த காரியத்தை அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், பலி கொடுக்கிறார்கள். அந்த ஆலயம் எங்களுடைய குல தெய்வம், எமது ஊரில் உள்ள எமது கம்யூனிட்டி, அது எங்களுடைய 1900 ஆண்டிலே அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டினார்கள். சிறிய கோவில் தான், பெரிதாக இல்லை. அதிலே நடந்த காரியங்கள், வருஷ பிறப்புக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? பலி கொடுக்கிறோம், படைப்புகளை செய்கிறோம். அவற்றை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அதை நான் ஒரு பதிவாக செய்து அனுப்பி தந்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், எங்களுடைய மற்ற உறவினர்கள், அவர்களுக்கும் அனுப்பி கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் அவர்களும் அறிய வேண்டும், அறியாமல் செய்கிறார்கள். அவர்களுக்காக அனுப்பி கொடுத்திருக்கிறேன். அவர்களும் அவற்றை கேட்பார். அந்த சித்திரை வருஷத்திலே அதை கொண்டாடுகின்ற பொழுது ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி அனுப்பி கொடுத்திருக்கிறேன். கத்தர் வழி நடத்துவாராக. நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடைய அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள்
அல்பர்ட் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையில் எங்களுடன் பாசர் அன்றன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சவரன் குணா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இந்த வேளையில் நாங்கள் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா? ஆமீன். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், மதிய வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள், கர்த்தர் ஞானத்தை தருவார். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. நான் காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இன்றைக்கு இரத்தத்தின் பரிபூரணத்தை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு கடந்து செல்வோம். ஆதிகாமம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதிலே மண்ணான சரீரத்திலே ஜீவனையும் சுவாசத்தையும் வைத்த போது அங்கு ஜீவனும் ஆத்துமாவும் அங்கு வெளிப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இங்கே ஒரு மாற்றம் நடைபெற்றது. அதாவது மனுஷனுடைய நாசியிலே தேவன் ஊதினார். அப்போது தேவனுடைய ரத்தம் மனுஷனுக்குள் பாய்ந்தது. இந்த இரத்த ஓட்டம் முடிவு பரியந்த நிலநிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ரத்தத்துக்கு எபிரேயத்திலே டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த டம் 2 எழுத்துக்களை உரியது. டாலேத் மெம் என்று 2 எழுத்துக்கள். இந்த 2 எழுத்துக்களும் எபிரேயத்திலே தேவனுடைய ரத்தம். தேவனுடைய ரத்தத்தின் பலூட் அங்க அந்த எபிரேய பாசையிலே நம்பர் போட்டு இருக்கும். அந்த வலூட்டிலே 40 + 4 40 சக 4 44. ஒரு அப்பாவினுடைய இடத்திலே இருக்கிற ஆவி எபிரேயத்திலே ஆலே பெத் என்று சொல்லப்படுகிறது. இதிலே ஒரு அப்பாவுக்கு 2 + 2 சக 1 3 இருக்கிறது. ஒரு அம்மாவுக்கு 40 சக 1 இருக்கிறது. ஆகவே அது 2 பேரும் இணைந்து ஒரு குழந்தையை உருவாக்குறார்கள். அவர்களுடைய காரியம் 44 இருக்கிறது. ஒரு குழந்தை 44 இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கிற அந்த இரத்தத்தின் விகிதங்களை பாருங்கள். தேவன் 44 வீதம் இருக்கிறது தேவனிடத்திலே. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தை 44. ஆனா ஒரு ஆணுக்கு 22, அடுத்த பெண்ணுக்கு 22 சேர்ந்து 44 இருக்கிறது. இதுதான் அந்த பரிபூர்ணம், தேவனுடைய இரத்தத்தின் பரிபூரணம் மனுஷனுக்குள்ளே எப்படியா இருக்கிறது என்பதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த கணக்கில் இருந்து தான் ஆதாம் தேவனுடைய இரத்தம் என்றும், பாவம் அவருக்குள் பிரவேசித்த போது தேமா என்று சொல்லப்படுகிற கண்ணீரையும் கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கண்ணீரை துடைக்கத்தான் டாவார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை உருவானது. டாவார் என்றால் எபிரேயத்திலே வார்த்தை என்ற அர்த்தம், தமிழிலே வார்த்தை. அங்கே இந்த இரத்தத்தினால் தான் உறவுகள் உருவானது. இவன் என்னுடைய இரத்த உருத்தானவன் என்ற அந்த காரியம் இந்த இரத்தத்தில, இந்த தேவனுடைய இரத்தத்தில இருந்து தான் எல்லாருக்குள்ளும் வந்தது. அது தேவனுடைய இரத்தத்தினால் தான் மீட்பு உண்டு என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையின் வாசலாக இயேசு கிறிஸ்து தனது சொந்த இரத்தத்தை நீதியாக செலுத்தி நிருபதாரியாய் எங்களை காப்பாற்றி வருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதனாலே மனுஷ குலத்தின் பாவங்களுக்காக சிந்தப்பட்ட நித்திய உடன்படிக்கை வெளியேற பெற்ற ரத்தமாய் இருக்கிறது. இது மனுஷனுடைய பாவ மன்னிப்பு, மீட்பு, சுத்திகரிப்பு மற்றும் தேவனோடு ஒப்புரவாதலை வழங்குகிறது.
இந்த ரத்தம் சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து விடுவித்து தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறது. தேவனுடைய ரத்தம் தான் இன்றைக்கு எங்கள் மத்தியிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் தான் நாங்கள் திருவிருந்தை மாதம் மாதம் அங்கு அல்லது கிழமை கிழமை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சாத்தானின் ஆதிக்கம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. ஏனென்றால் சொட்டு இடைவெளி விட்டால் அந்த சாத்தானின் அதிகாரம் எங்களுக்குள்ளே வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த ரத்தத்தின் ரத்தமாய் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அண்டி வாழ, அவருடைய பரிபூரணத்தில வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, நீங்கள் தேவனுடைய இரத்தத்தின் வல்லமை எல்லா மக்களும் ஜனங்களும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆதாம் செய்த பாவத்திற்காக உம்முடைய இரத்தத்தையே வெளியேற பெற்ற இரத்தத்தையே கொடுத்து எங்களை பரிபூரணமாக்கினீரே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை அந்த சிலுவையில எங்களுக்காக மரிக்க வைத்து இயேசுடைய இரத்தத்தை அந்த சிலுவையில சிந்தி பாவியாயிருக்கிற எங்களுடைய அனைத்து பாவங்களையும் கழுவி எங்களை பரிபூரண நித்திய வாழ்வு கள்ளைத்தீரே. உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்திற்காக நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை பரிபூரணமாக்குவதற்காக பாவிகளாக உமக்கு பிரியமில்லாத பிரிவினையிலே வாழ்ந்த இந்த பூமியையும் பரலோகத்தையும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நிறைந்திருந்த இந்த பூமியை உம்முடைய இரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டீரே. பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாக்கினீரே. வெள்ளியும் பொன்னினாலும் அல்ல, வெளியேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டீரே. உம்முடைய இரத்தம் இன்றைக்கும் ஜீவிக்கிற இரத்தமாக, உயிருள்ள இரத்தமாக, ஆத்துமாவும் உம்முடைய சரீரம் உயிருள்ள சரீரமாக, இன்றைக்கும் உம்முடைய இரத்தம் உயிருள்ள இரத்தமாக எங்களை கழுவுகிறதற்காக ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த பரிபூரண நிலையை பெற்றுக் கொள்வார்களாக. அன்றைக்கு உம்முடைய சுவாசத்தின் மூலமாக எங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த இரத்தம் ஆதாமுக்கு அனுப்பி படியாக எங்களுக்கு இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த இரத்தம் பரிபூர்ண நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுத்து கொள்ளுகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர். அந்த பாவ மன்னிப்பை எங்களுக்கு தருகிற தேவன், மீட்பை தருகிற தேவன், எங்களை வாழ வைக்கிற தேவன். இன்றைக்கு பின்பு மறுமையில நீர் உம்மோடு கூட நாங்கள் நித்தியமாக வாழுகிற வாழ்வை தருகிற தேவன். இரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணினீரே. எங்களை மறவாதவரே, மாறாதவரே, உயிருள்ளவரே, உயர்ந்தவரே, எல்லாரிலும் பெரியவரே, தேவாதி தேவனே, கத்தாதி கர்த்தரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ராஜாக்களாக, அதிகாரிகளாக வாழ வைக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரை நீ கனப்படுத்துகிற தேவன். உம்முடைய விசேஷத்துக்குரியவர்களாக எங்களுடைய பாதங்களை அழகான பாதங்களாக பார்க்கிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுகிறது கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நித்திய வெளிச்ச சங்கம் ரேடியோவிற்காக, லெஸ்லி ரீட்டா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களை இந்த தத்திரால மூடி பாதுகாத்து அவர்களை தொடர்ந்து உம்முடைய பாதையில நடக்க கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி. அவருடைய பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, உற்றார் உறவினருக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெனட் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக,
அவர்கள் அந்த இரத்த உறவினால உம்முடைய தீர்க்க தரிசனத்தை கொடுத்து அவர்களை இன்னும் அதிகமாக உம்முடைய உம்முடைய ஆலோசனையில நடக்க செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுகிறோம். இந்த இணைப்பில இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். உங்களோடு இரத்த உடன்படிக்கை பண்ணுவதற்காக நன்றியோடு உமக்கு நன்றியுள்ள இதயத்தோடு எப்பொழுதும் வாழ, உமக்கு பிரியமாக வாழ, இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாமல் உம்மை நோக்கி பார்த்து வாழ எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்வீராக. ஒரு விசுவாசிகளும் ரட்சிக்கப்படாத விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இரத்தத்தினாலே அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு உம்முடைய பரிபூர்ண நிலைக்கு அழைத்து செல்வீராக. அது கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத அந்த இன்றைக்கு பின் அந்த மறுமையில் உம்மோடு கூட வாழுகிற வாழ்வை இந்த மதங்களினுடைய தவறான கொள்கைகளுக்கு ஊடாக அவர்கள் வஞ்சிக்கப்படாதபடி ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய வாழ்விற்காக, உம்மோடு கூட வாழுகிற வாழ்விற்காக நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து வாழ வைக்கிற கிருபைக்காக இந்த உலகம் ஒரு நாள் முடிந்து போகும் என்பதை ஒவ்வொரு கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த வாழ்வு முடிந்து போகிற வாழ்வு, புதிய வானம் புதிய பூமி, இப்படியாக இந்த உலகத்தில் 1000 வருட ஆட்சியில வாழ்ந்து அதன் பின்பு நித்தியமாக இந்த மெய்யான தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வு என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து இயேசுவிடத்தில் வருவார்களாக. ஒவ்வொருவரையும் விழுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் சபையோடும் சபை மக்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஆதியிலே இருந்தே தேவனுடைய ரத்தம் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு இன்றைக்கு முக்கியத்துவமாய் இருக்கிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் உடன்படிக்கையை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, ரட்சிப்பை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, இந்த காலை நேரம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க புதிதான பலனை சத்துவத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற. நாங்க ஒரு மனதோடு அப்பா உங்களுடைய ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுத்த தகப்பனே, இந்த ரத்தத்தின் உடன்படிக்கை ஆண்டவரே உங்களை அறியாதவர்கள் அறிவதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உங்க ரத்தத்தினால் அவர்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அப்பா, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மட்டுமே தொழுந்து கொள்வதற்கு இவர்களுடைய கண்களையும் செவிகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இலங்கை தேசத்துல மட்டுமில்ல ஆண்டவரே, உலகமெங்கும் உங்களுடைய பரிசுத்தமான ஆவியானவரே நீங்க அது உங்களுடைய ஆவி உலாவி கொண்டிருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். ஆமே, நீரே என் பெல, நீரே என் அடைக்கலாம். ஆபத்து காலத்திலே எங்களுக்கு நீங்க துணையாக இருந்து அப்பா அவர்களுக்கு துணையா இருந்து நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். அப்பா, உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்காண்டவரே அவ மன கண்களை திறந்து அவங்க ஆண்டவரே அறிந்தும் அறியாம இருக்கிற பொழுது ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவங்களுடைய உள்ளங்களை புதிதாக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய இரத்தத்தின் உடன்படிக்கை உங்க இரத்தத்தின் மூலமாக அப்பா அவர்களுக்கு ஒரு புதிதான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு பலனை சத்துவத்தையும் கொடுத்து விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, ஊரங்கும் ஆண்டவரே உங்க ரத்தத்தை தள்ளிங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே நடக்கிற யுத்தங்கள் நடக்கிற போராட்டங்களுக்கு மத்தியிலே உங்களை நாங்க நடுவில் வைத்து ஆண்டவரே உங்களை நாமத்தை உயர்த்துவதற்கு அவங்க அறியாம இருந்தாலும் ஆண்டவரே உங்களை அறியத்தக்கதாக அந்த ரட்சிப்பை கொடுத்து அவரை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை
மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்ன கர்த்தரின் வாக்குத்தத்தின்படி கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை அவர்கள் மேல காணப்படும் என்று கூறி அப்பா உங்களோட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற தகப்பனே யாவற்றையும் உங்களோட சித்தப்படி நடத்துங்க. இந்த காலை நேரம் ஆண்டவரே துதி ஆராதனையோட வந்த சிஸ்டர் ஜெனட் பாஸ்டர் அவர்களே உங்களோட கரத்துல புதிதாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் அப்பா. நீரே என் தேலன் அடைக்கலம் என்று கூறும் பொழுது அந்த அடைக்கலத்துல ஒரு பெரிதான ஒரு பாதுகாப்பு இருக்கு ஆண்டவரே. அதுக்கான நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்களே எங்களுக்கு ஆபத்து காலத்துல துணையா இருந்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். வேற புற சிஸ்டர் பிரதர்ஸ் யாரும் கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைத்து புதிதான கிருபினால் இந்த காலை நேரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களும் புதிதான ஊழியங்களை நடத்த போற இருக்கிற ஒவ்வொரு காரியங்களின் நோக்கத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்கள் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின் போய் நடத்துங்க மகேந்திரனையா. உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க தான் அழைத்து வந்தீங்க ஆண்டவரே. யாவரையும் கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின் படி நாங்க நடப்பதற்கு எங்களுக்கும் ஒரு தேவ பயத்தின் தாழ்மையும் கொடுத்து உங்களோட நாமத்தை உயர்த்துற எங்களுக்கு அப்பா இன்னும் புதிதான அற்புதங்களை நீங்க வெளிப்படுத்துவதற்கு யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்களை உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபித்து முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது அப்பா எங்களுக்கு நீங்க அதிகமாக கொடுக்க வல்லவரான தகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் என்று கூறி உங்களோட வாக்கு தத்தங்களின்படி எங்களை நாங்க தேவ பயத்துடன் தாழ்மையுடன் நடப்பதற்கு எங்களுக்கு புதிதான கிருபை இந்த கால நேரம் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்மையுடன் ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி. God bless you sister. ஆமேன் ஆமேன். நாங்க குணாமிரதரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். யோவான் 1:7 இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, இரண்டாவது சுத்திகரிப்பை கொடுக்கிறது. ஆகவே இதற்காக எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் உண்டென்றாலும் அங்கு சுத்திகரிப்பு தேவையாயிருக்கிறது. அந்த சுத்திகரிப்பை கர்த்தர் இந்த நாட்களில் எல்லாருக்குள்ளும் கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் நம்முடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறோம் ஐயா. ஒரு கன்னிகை கற்பவதியாக்கி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்களாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி ரட்சகராய் வெளிப்பட்ட வார்த்தையாகிய தேவனே, உங்களை சோதரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஐயா. கல்வாரி சிலுவையில தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தம்முடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணி ஜனங்களுடைய பாவத்துக்காக ஆண்டவரே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் வருஷத்துல ஒரு தரம் மாத்திரம் மகா பரிசுத்த தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது தனக்குரிய பாவ நிவாரண பலியையும் ஜனங்களுக்குரிய பாவ நிவாரண பலிக்குரிய ரத்தத்தையும் அந்நிய ரத்தத்தோடு கூட மகா பரிசுத்த தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது கர்த்தர் பேசுகிறவராய் இருந்தீங்க. அங்கே கொண்டு வரப்பட்ட ரத்தம் குற்றமுள்ளதா இருந்தால் கொண்டு வந்த ஆசாரியன் அங்கே மரித்து போடுவான் என்று அந்த ஆசாரியனுடைய அறையிலேயோ கால்களிலேயோ கயிறுகளை கட்டி உள்ளே பிரவேசிப்பார்கள், அப்படி மரித்து போனால் இழுத்தெடுப்பதற்காக. ஆனால் எங்களுக்கோ ஆண்டவரே கல்வாரி சிலுவையில தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அவருடைய மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி மகா பரிசுத்த தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஆண்டவரே அந்த பாக்கியத்தை
பரலோகம் திரைச்சிலே மேலிருந்து கீழாக கிழித்து இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டைக்கு வரை சொல்லி தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்புக் கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான தேவனே உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இவைகளை எல்லாம் பார்த்து விசுவாசிக்கிறவனை நோக்கி, ஆண்டவரே தேவன் தம்முடைய ஒரே புறான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவரே உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோடிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி வழியை உண்டாக்கின வழியும் சத்தியமும் ஜீவனமானவரே, இந்த காலை வேளையிலும் தகப்பனை ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்மை அறிந்த மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்பதையும் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை உண்டு என்பதையும் ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே, அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அன்னைக்கு திமிர்வாதக்காரனை கட்டிலோட உமக்கு முன்பாக கொண்டு கிடத்தின பொழுது, மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது அங்கிருந்த வேத பாரகர்கள் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் தவிர பாவங்களை மன்னிக்கிறது யார் என்று சொல்லி தங்களுக்குள்ளே சிந்தனை செய்து கொண்டிருக்கையிலும் இயேசு தம்முடைய ஆவியில் அவர்கள் சிந்தனைகளை அறிந்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதா, எழுந்து நட என்று சொல்லுகிறதா, எது எளிதென்று சொல்லி பூமியில பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போவென்று சொன்ன பாவங்களை மன்னிக்கிறவரானவரே. இதோ இந்த வேளையிலும் ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. அறிந்த மக்கள் சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. அறியாத மக்களுக்கு உம்முடைய ரத்தத்தை குறித்து உம்முடைய ரத்தத்தின் வல்லமைகளை குறித்து பாவங்களை விடுதலையாக்கவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ள நாங்கள் வரவும் ஆண்டவரே உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தையும் பெற்றுக் கொண்டோம் என்பதை ஆண்டவரே உணர்ந்தவர்களாக புரிந்தவர்களாக மற்றவர்களுக்கு ஆண்டவரே இந்த பாக்கியத்தை சொல்லிக் கொடுக்கிற மக்களாக நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களும் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உண்மை அறியாத மக்களுக்கு ஆண்டவரே தைரியமாக சொல்லிக் கொடுக்கிற கிருபைகளை உங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நல்ல சூழல்களை தருவீராக செபிக்கிறோம் ஐயா. தந்திருக்கிற சூழல்களை ஆண்டவரே தகப்பனே சத்தியத்தின்படி பயன்படுத்தத்தக்கதான கிருபைகளை தந்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் ஐயா. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அறிந்து கொள்வார்களாக ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை கர்த்தாவே தகப்பனே அதனாலே உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பூமியில கர்த்தாவே ஜாவே என்று சொல்லப்படுகிற உடன்படிக்கையின் தேவன் ரத்த நீர் உடன்படிக்கை பண்ணினீர் ஆண்டவரே. அந்த ரத்தத்தையும் மரணத்தையும் நினைவு கூறுகிற பொழுது ஆண்டவரே எங்களுக்கு எண்ணம் கர்த்தாவே ஆண்டவரே விடுதலைகளை தருகிறீர், நித்திய ஜீவனை தந்திருக்கிறீர் என்பது எல்லாம் ஆண்டவரே இந்த உன்னத பாக்கியங்களை நாங்கள் ஆண்டவரே ஜனங்கள் அறிந்து கொள்ள எண்ணம் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களுக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே தொடுவீராக, கர்த்தருடைய ஆவியானவர் சந்திப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை வைராக்கியப்படுத்தி ஆண்டவரே தகப்பனே எந்த இடத்திலும் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தைரியப்படுத்தி தரும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களையும் பலப்படுத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. அநேகர்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவராம். உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிக்கப்படாத இடங்களுக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கத்தக்கதாக கர்த்தருடைய சத்தத்தை சொல்லத்தக்கதாக இயேசு என்ற நாமத்தை அறிக்கை பண்ணத்தக்கதாக இயேசு என்ற நாமத்தை அறிவிக்கத்தக்கவர்களாக எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் அது ஒன்றே என்பதை கர்த்தாவே ஆண்டவரே எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் பூமியிலே கட்டளையிடப்படவில்லை என்று சொன்ன உம்முடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
உம்முடைய கரத்துல ஒவ்வொரு தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இதன் ஊடாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு செபங்களுக்காக, வேத வார்த்தைகளுக்காக, அன்றுவரே தேவ பாடல்களுக்காக, துதிகளுக்காக உண்மை சோதரிக்கிறோம். கேட்கிற வீடுகளில் விடுதலைகள் உண்டாவதாக. கேட்கிற வீடுகளில் கர்த்தாவே உம்மை குறித்த கம்பீர சத்தம் ஆண்டவரே எண்ணம் பெருகுவதாக. ஆராதனைகள் பெருகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்காக நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக உம்மை சோதரிக்கிறோம். எண்ணம் கர்த்தர் தைரியப்படுத்துகிறாக. அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் வாஞ்சிகளையும் கர்த்தர் எண்ணம் வர்த்திக்க பண்ணேன் தொடர்ந்து பலத்தை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஜெயனட் சிஸ்டருக்காக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம். எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை தயவுகளை கொடுத்து வழி நடத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காய் சோதரம் கொடுக்கிற ஆண்டவரே தகப்பனே, அந்த கீபுரு நுழைச்சிற்காக உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கீபுரு அந்த ஆண்டவரே அந்த விவரங்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எண்ணம் தைரியப்படுத்த ஆண்டவரை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறவர்களாக மாற கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. இதோ இந்த இணைப்பில் சேர்ந்திருக்கிறதான ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக, தாசர்களுக்காக, சகோதரர்களுக்காக, ஆண்டவரே வரப்போகிற சகோதர குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சத்தங்கள் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானமும் சந்தோஷம் ஆண்டவரே பெருகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் இன்னும் ஒரு இணைப்புல நாங்கள் சேர்ந்து கர்த்தாவை உம்மை துதிக்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள், உங்கள் குடும்பம், சபை எல்லாவற்றிலும் நீங்க கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே ஆமேன் ஆமேன் அப்படி ஆகட்டும் உங்களுக்கும். ஆமேன். நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை ஏற்றுக்கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து, அதாவது இருளின் ராஜ்யத்தில் இருந்து தேவன் ஒளியின் ராஜ்யத்துக்கு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே அந்த ஒளியின் ராஜ்யத்திலே நடக்கக்கூடியவர்களாய், வெளிச்சத்திலே நடக்கக்கூடியவர்களாய் ஒவ்வொரு திருச்சபை மக்கள், விசுவாசிகள் மாற்றப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை என்ற பிதாவே, தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கும் பிதாவே. இந்த தேவனே உம்முடைய நேசகுமாரனை அனுப்பி அப்பா இந்த பூமியிலே தேவனே பரிசுத்த ரத்தம் சிந்தி கட்டின ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படுங்க தேவனே. அப்பா பிதாவே, உம்முடைய கிருபை உள்ள கரம் அப்பா பிதாவே ஒவ்வொரு ஊழியக்காரர் மீதும் அமர்ந்திருப்பதாக, ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும் அமர்ந்திருப்பதாக என் தேவனே. தேவனே அப்பாவுடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் தேவனே உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய மகிமை உதிக்கும் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியோட மகிமையினாலே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா என் தேவனே. இந்த நாட்களில் சபை பிள்ளைகளை ஊழியக்காரர் எடுத்து பயன்படுங்கப்பா, பலப்படுத்துங்கள் ஆவியானவரே. உம்முடைய வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலும் நிரப்புங்கப்பா பிதாவே. ஒரு நன்றி என் தேவனே, சொஸ்தம் ஐயா. உலகத்திற்கு ஒளியாய் வந்த தேவனே அப்பா இயேசு ராஜாவே, கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஒரு நன்றி என் தேவனே, சொஸ்தம் ஐயா. என் தேவன் உம்முடைய சத்திய வார்த்தை அனுப்பி தேவனே ஒவ்வொரு இருளுள்ள மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா என் தேவனே. சத்திய வார்த்தை பூமி எங்கும் அறிவிக்கப்படாதவனே, கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனே இருளுள்ள மக்களை மீட்டு ரட்சியுங்கள் என் தேவனே பிதா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் சொன்ன தேவனே. இருளிலே இருக்கிற மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா என் தேவனே. உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியுங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்கள் அப்பா பிதாவே. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படுவதாக.
கழுத்துகளுடைய நுகத்தடிகளுடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக. எல்லா இருளின் அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் சிறந்து போவதாக. ஓ நன்றி என் தேவனே, எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. என்னென்ன காரியத்திலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என் தேவனே விடுதலை செய்யுங்க ஆவியானவரே. போதை வசுடைய அடிமத்தவனை ஆவியல், தேவனை விபச்சார அடிமத்தின ஆவியல், பாவத்துக்கு அடிமையானுக்கு அடிமத்தின ஆவியல் வெளியேறுவதாக இந்த மக்களை விட்டு. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி என் தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் ஐயா. ஓ அன்பின் தேவனே கிருபை செய்யுங்க. நீங்க சொல்ல ஆகும் அப்பா, நீங்கள் கட்டட நிற்கும் என் தேவனே. தேவனே இந்த பூமியில் மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா, சமாதானத்தை கொடுங்க, விடுதலையை கொடுங்கப்பா என் தேவனே. ஜீவ புஸ்தகத்தினுடைய நாமங்கள் எழுதியுங்கள் ஐயா என் தேவனே. கல்லான இருதயங்களை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்களப்பா. ஒரு புதிய இருதயத்தை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுங்க. ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா இயேசு ராஜா. உம்முடைய அன்பின் ஆவியினால் ஒரு இருதயங்களை நிரப்புங்கப்பா இயேசு ராஜா. எல்லா பிரிவினையின் நடுச்சுவரும் தகர்க்கப்படுவதாக. தேவனே வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே, கடைசி நாட்களிலே பொய்யின் ஆவியல் தேவனே, பிரிவினை ஆவியல், பிசாவுடைய தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் தேவனே மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே கிருபை செய்யுங்க, விடுதலை செய்யுங்கள் ஆவியானவரே. தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா, சபைகளுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே. சபைகளிலே தேவனே பிள்ளைகளை தீர்க்க ஆவியினாலே நிரப்புங்க. வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் ஆவியானவரே சபையிலே தேவனே. ஓ நன்றி அப்பா. சபை பிள்ளைகள் மூலமாக, ஊழியக்கார் மூலமாய் அவருடைய கரங்களினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்யுங்க தேவனே பிதாவே. சபையை நோக்கி, உம்முடைய ஆலயத்தை நோக்கி இந்த தேசத்து மக்கள் ஓடி வரத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்யுங்க தேவனே பிதாவே. பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் வாக்களித்த தேவனே. கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. எடுத்து பயன்படுத்துங்க ஒவ்வொரு ஊழியக்காரரையும், ஒவ்வொரு விசுவாசியையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. பட்சபாதம் இல்லாத தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா. அக்னி ஜுவாலிகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. உம்முடைய வார்த்தை ஒன்றே தேவனே இந்த தேசத்துக்கு விடுதலையப்பா பிதாவே. தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேளுன்னு சொன்னீங்களே ராஜாவே. உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்பட, குடும்பங்கள் கட்டுப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி எந்தவனே சோசம் ஐயா. அப்படியாக நீங்க இந்த கடைசி நாட்களிலே செய்ய போர்க்காய் நன்றி எந்தவனே. நீங்க செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தலைப்படாத தேவனே கிருபை செய்யுங்கப்பா. அழிவில் நின்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. எல்லா திருடையும் கொல்லையும் அழிக்க வர்ற ஆவியல் வெளியேறுவதாக இந்த மக்களை விட்டு. ஓ நன்றி எந்தவனே சோஸ்திரம் அப்பா, நன்றி எந்தவனே சோஸ்திரம். ஆவியானவரே உம்முடைய கனியினாலே ஒவ்வொரு ஆத்துமாக்களை நிரப்புங்க. வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா பிதாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகமன் சொன்ன தேவனே பரிசுத்த ஆவியானவரே விடுதலை செய்யுங்கப்பா. தேச தலைவர்கள், அதிகாரிகள், ராணுவத்தில் உள்ள மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. தேசத்தில் உள்ள அனைத்து மக்களையும் விடுதலை செய்யுங்கள் ஆவியானவரே. சமாதானத்தை கொடுங்கப்பா. உம்முடைய ஆளுகை வருவதாக இந்த தேசம் எங்கும் அப்பா. உம்முடைய ராட்சியம், உம்முடைய சித்தம் தேவனே பூமி எங்கும் வருவதாக, நிறைவேறுவதாக என் தேவனே இந்த நாட்களிலே அப்பா பிதா. நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்க, வழக்காடுங்கப்பா, நீதி செய்யுங்க என் தேவனே பிதா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பால் கொடுப்பதற்காக நன்றி அப்பா பிதா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கு நீங்கள் பால் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி என் தேவனே சோஸ்திரம். இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, எஸ்சி பிரதரை ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதா.
தேவனே இந்த ஊழியத்தில் இணைந்து செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா பிதா. ஓ நன்றி என்றவனே சுவாசம் ஐயா. ஒரு மனத்தின் ஆவியினாலும் ஐக்கியத்தின் ஆவியினாலும் அன்பின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா என் தேவனே. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பம் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பால் கொடுப்பதற்காக நன்றி என் தேவனே சோஸ்ரம். ஒரு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜனசிஸ்ட புறப்படும் அப்பா, கணவனை புறப்படும், 2 பிள்ளைகளையும் புறப்படும் ஐயா. பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா பிதாவி. உடைய கிருபை உள்ள கரம் தேவனே விழுமீது அமர்ந்திருப்பதாக. பலவீனத்திலே பலவளங்களே ராஜாவி. அந்த பிள்ளையுடைய எதிர்காலங்களை புறப்படுங்க, ஆசீர்வதிங்கப்பா. கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதி. அதுபோல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா பிதாவி. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே இப்போது பார்க்கலும் தேவனே 1000 மடங்கு தேவனே ஆசீர்வதிங்கப்பா பிதாவி. ஒவ்வொருவரையும் நோய்களை சுகப்படுத்துங்கப்பா பிதாவி. சமாதானம் கொடுங்க, விடுதலை விடுங்கப்பா, ஆறுதல் கொடுங்க தேவனே பிதாவி. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் எல்லா ஜபத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களோடு இருப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்க கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கொன்சி, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாவத்தினால் தேவனோடு பிரிந்திருக்கிற மனுஷர்கள், இலங்கை தேச மனிதர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தேவனோடு ஒப்புரவாக தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள வர நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இலங்கை தேசத்துக்காக, ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஓகே. இரக்கமல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்திலே கூட அப்பா, எங்கள் தேசம் பாவத்தினாலே கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது, பாவத்தினாலே தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்பா. இந்த பாவத்தின் பிடியில சிக்கப்பட்டு விடுதலை இல்லாமல் இருக்கிற என் தேச ஜனங்கள் விடுவிக்கப்பட செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, எங்கள் ஜனங்களுடைய கண்ணீர்கள் ஆண்டவர், எங்கள் ஜனங்களுடைய வீணான போராட்டங்கள் ராஜா நீர் காண்கிறீங்கப்பா. எல்லாம் அப்பா ஜனங்கள் ஆண்டவர் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் தேவனே தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வர எங்கள் ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பணும் ராஜா. அந்த பொல்லாத வழியில் இருக்கிற அவர்களை மீட்க முடியவில்லை ராஜா. எவ்வளவு பேர் சுவிசேஷம் அறிவித்தாலும், எத்தனை சபைகள், எத்தனை அப்பா தலைவர்கள் வந்தாலும் இந்த ஜனங்கள் மாறாம இருக்கிறாங்கப்பா. தேவரீர் இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், போதை வஸ்தியின் பாவங்கள் ஆண்டவரை, குடி போதையின் பாவங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருடு போன்ற பாவமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு ஆண்டவரே திருந்த முடியாத ஜனங்களா இருக்கிறாங்கப்பா. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பணும் ராஜா. தங்களுடைய அசுத்தத்தை உணர்ந்தவர்கள் அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் ஐயா. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் பரலோகத்தில் அணுக முடியாது, பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. என் தேவனை இதை உணர்ந்தவர்களாய் எல்லாரும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, தங்களுடைய பழைய சுபாவங்களை சிலுவையில் அடிக்கும்படியாக, பழைய பாவங்களை சிலுவையில் அவர்கள் அடித்து புதிய சுபாவத்தை, புதிய மனிதனை தரித்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம் ராஜா. எங்கள் நாட்டின் ராஜாக்கள் மனம் திரும்பட்டும் ராஜா. அரசியல்ல காணப்படுகிற எல்லா பாவ காரியங்கள் ராஜா, மக்கள் சொத்துகள், மக்கள் வரிப்பணங்களை கொள்ளையிடுவது, மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுவது, மக்களை வஞ்சிப்பது, தேசத்தின் சொத்துக்களை அபகரிப்பது போன்ற பாவமான காரியங்களுக்குள்ள இருக்கிற தேசத்தின் தலைவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பணும் அப்பா. அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்னீங்க ராஜா. நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நாட்டின் ராஜாக்களுக்காக. எங்கள் நாட்டின் அரசு துறையில இருக்கிற எல்லாரும் மனம் திரும்பணும் ராஜா. அப்ப அரசு துறைகள்ல எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் ராஜா. நீ பரிதானம் வாங்காது இருப்பாயாக என்று சொன்னீங்க ராஜா. கடன் கொடு, கடன் வாங்காது என்று சொன்னீங்கப்பா இந்த நாட்களில் ராஜா. அப்ப அரசியல்ல காணப்படுகிற எல்லா மேலிடத்துல காணப்படுகிற எல்லா அரசு உத்தியோகர்கள் மத்தியில ராஜா அதிகப்படியான பரிதானம் வாங்குவது, ஒரு சின்ன காரியம், ஒரு லெட்டர் வாங்குவது என்றா கூட, ஒரு ஏஜி ஆபீஸ்க்கு போக வேண்டும் என்றா கூட அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாதான் காரியம் நடக்கிறது அப்பா. எங்க போனாலும் காசு அப்பா. காசு கொடுக்காவிட்டால் ஒரு வேலையும் ஆக மாட்டேங்கிறது ராஜா. இப்படியாக பரிதானம் வாங்குபவர்கள், லஞ்ச ஊழல்
கொடுக்கிறவர்கள் வாங்குபவர்கள் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பட்டும் ராஜா. அப்பா, தேசங்களில் ஆண்டவரை பெண்களை வைத்து விபச்சாரம் செய்த பாவங்கள், சோதோம் குமார பாவங்கள் எங்கள் தேசங்களை விட்டு ஆண்டவரே நீர் எடுத்து போடுவீராக. அது எங்கள் தேசங்களில் எல்லாரும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்பா. அப்பா, தரகர் மூலமாக அதுக்கு ஒரு தலைவரை வைத்துக் கொள்கிறாங்க. அவர் மூலமாக பெண்கள் பேரதேசி விற்கப்படுகிறதப்பா. இந்த சூழ்நிலைகள் மாற்றின ராஜா. எங்கள் தேசத்தின் பெண்கள் கண்ணியமான பெண்களாய் வாழட்டும் ராஜா. தவறான பாதையில் இருக்கிற பெண்கள் மனம் திரும்பட்டும் ராஜா. விபச்சார பாவத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் மனம் திரும்பட்டும் ராஜா. தேவரீர்களை சந்திப்பீராக. தெரியாம நடக்கிற நிறைய விடுதிகள் கண்டுபிடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அந்த விடுதிகள் கண்டுபிடிக்கப்படுவதாக. மறைமுகமாக நடக்கிற ஆன்லைன்ல நடக்கிற விபச்சாரங்கள் கண்டுபிடிக்கப்படுவதாக. இன்னும் போதை வஸ்து விற்பனை செய்யற பாவங்கள், நிறைய இடங்களில போதைகளை கடத்தி கொண்டு போகிறவர்கள் அவர்கள் மன திரும்பட்டும் அப்பா. இந்த போதை வஸ்துக்கு துணையாக இருப்பவர்கள் உடந்தையா இருந்து கொண்டு அப்பா அது விற்பனைக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்களே, அந்த மறைவிடங்கள் கண்டுபிடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, போதையினால விழுந்து போன போதையின் பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவிகளை சுட்டெரிக்கிறோம் இயேசுவி நாமத்தினாலே. எங்கள் தேசம் முழுவதுமாய் அடிமைத்தனத்தின் ஆவிகள் வேண்டாம் ராஜா. அப்பா, எங்கள் தேசம் ஆசீர்வாதமான தேசமாக, ஒரு வணிக நாடாக அநேக ஜனங்கள் எங்கள் தேசத்தில வந்து வேலை செய்ய வேண்டும். வேலை இல்லாதவர்கள் வேலை கேட்டு வேலை செய்ய வேண்டும். அப்படி ஒரு தேசமாய் மாறட்டும் அப்பா. எங்கள் தேசத்துல நிறைய ஆண்டவரே மூலதனங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் பயன்படுத்த முடியவில்லை. ஆனால் இனி வருகிற காலங்கள் எங்கள் தேசம் செழிப்பான தேசமாய் மாறி சுத்திகரிக்கப்பட்ட தேசமாக எங்கள் தேசத்தில் அப்பா எவ்வளவு தமிழர்களுடைய ரத்த பூமியில சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தின் கூக்குரல் இன்னும் ஆண்டவரை தேசத்தை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய வேதனை, அவர்களுடைய சாபங்கள் எங்கள் தேசத்துல இல்லாத எடுத்து போடுங்கப்பா. எத்தனையோ பேர் சாபம் விட்டிருப்பாங்க, எத்தனையோ பேர் கண்ணீரோட அழுதுருப்பாங்க, எத்தனையோ பேர் மரண கட்டு அப்படியெல்லாம் அழுத ஜனங்களுடைய அந்த கண்ணீர் எங்க தேசத்துக்கு சாபமா இராதபடி எல்லா சாப கட்டுகளையும் எங்க தேசங்களை விட்டு தேவன் எடுத்து போடுவீராக. சுத்திகரிக்கப்பட்ட தேசமாக, அழகான தேசமாக, தேவன் நேசிக்கிற தேசமாய் மாறட்டும் ராஜா. எல்லா பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை சம்பளமாய் பெற்றுக் கொள்ளாதபடி எங்கள் தேசத்தின் ஜனங்கள் பாவ சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவதாக. ஆண்டவரே, நல்ல ஞானத்தை தெளிவை கொடுங்க, இருதயத்துல ஞானத்தை கொடுங்க, நல்ல சிந்தனையை கொடுங்க, நல்ல புத்தியை கொடுங்க ராஜா. நல்ல இருதயத்துல நல்ல உணர்வை கொடுங்கப்பா. நான் செய்வது தவறு, நான் மனம் மாற வேண்டும் என்று மனம் மாறட்டும் ராஜா. மற்றவங்க சொத்துக்களை கொள்ளையடிப்பது, வீணாக கொலை செய்யப்படுகிறாங்க ஆண்டவரை, கண்டதுமா வெட்டி போடுகிறாங்க. இந்த கொலை செய்கிற பாவங்கள் ஆண்டவரே, இவர்கள் கொலை செய்கிறாமே என்ற உணர்வு கூட இல்லாம கொடூரமான முறையில கொலை செய்யறாங்க, கொடூரமான முறையில சித்திரவதை செய்யறாங்க. பெற்ற தாயை கனம் பண்ணு, பெற்ற ஆயுசு நீடித்திருப்பதற்கு பெற்று தாயும் தகப்பனை கனம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தாய் தகப்பனை தெருவுல விட்டு அந்த பாவத்தினால அந்த பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணட்டும். தெருவுல விடப்பட்ட தாய் தகப்பனை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் ராஜா. என் தேவனே, இந்த தேசத்தை மீண்டும் ஒரு விஷயம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கரை படிந்த தேசம், பாவத்தினால தீட்டுப்பட்டு இருக்கிற தேசம், அவல குரல்கள் கண்ணீர் குரல்கள் நிறைந்த தேசம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ராஜா. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக. அவர்கள் மனம் திரும்பட்டும் ராஜா. மனம் திரும்பி பரலோகத்துக்கு ஆயத்தமாகட்டும் ராஜா. தேவன் அப்படி செய்ய போறதுக்காய், இந்த ஜனங்களை மாற்ற போறதுக்காய், ஜனங்களுடைய உள்ளத்தை மாற்றியமைக்காய் மக்கள் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. சீகத்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் ஐரீன். யுத்த நாடுகளுக்காக, யுத்த வீரர்களுக்காக, அந்த தேச தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் நீத்திய பலியா எங்கள் இயேசு கிறிஸ்து மாசற்ற ரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டு என்றென்றும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று இந்த யுத்த நாடுகள், யுத்த மக்கள், இஸ்ரவேல் தேசங்கள் எல்லாம் அறிந்து உணர்ந்து இந்த காரியம் சமாதானம் காண, யுத்தங்கள் ஓய பண்ண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நாளுக்காய் இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரையும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, யுத்தம் நடக்கிறதான தேசங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, இஸ்ரவேல், ஈரான், கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசங்களை தேவனை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசங்களின் தலைவர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை அப்பா அந்த தலைவர்களுக்கு தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. நல்ல ஆலோசனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தாவை உடைய ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த யுத்தம் நடக்கிற தேசங்களிலே இருக்கிற கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அதிகாரிகள் எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அநேக இளைஞர்கள் கர்த்தாவே அப்பா அந்த யுத்தத்திலே சென்று போராடுகிறாங்க தகப்பனே. அநேகர் உயிர்களை இழந்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான இராணுவத்தினரை எல்லாம் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்கு மன அமைதி, ஆறுதல், சமாதானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உறவுகளை பிரிந்து கர்த்தாவே அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அவர்களுக்கு எல்லாம் தேவன் நீங்க ஆறுதல் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த யுத்த தேசங்களிலே கர்த்தாவே அப்பா பொருளாதார காரியங்கள் விழுந்து போய் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கர்த்தாவே அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த யுத்தங்களை தேவன் ஓய செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த யுத்தத்தை கர்த்தாவே மீண்டும் அதிகரிக்கத்தக்கதாய் கர்த்தாவே அநேக தலைவர்கள் கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இவர்களுக்கு கர்த்தாவே தேவையில்லாத ஆலோசனைகளை கொடுக்கிறாங்க, ஆயுதங்களை கொடுக்கிறாங்க தகப்பனை. இப்படியான பிள்ளைகளுடைய இருதயத்துல எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. இதனாலே கர்த்தாவே அப்பா அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமான பிள்ளைகள் கர்த்தாவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஊர்களுக்கு செல்ல வேண்டிய அந்த பிள்ளைகள் செல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டால் கர்த்தாவே இந்த தேசங்களில் எல்லாம் ஒரு அமைதி நிலவும் ஆண்டவரே. தேவன் அதை காண கர்த்தாவே கட்டளைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எரிபொருள் பிரச்சனைகள் கர்த்தாவே அந்த தேசங்களிலே இருந்து வர முடியாதபடியினால விலைவாசிகள் அதிகரித்து கர்த்தாவே அன்னாடம் உழைத்து சாப்பிடுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே அப்பா பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம். அநேகருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாதபடி இருக்கிறாங்க தகப்பனை. இது எல்லா காரியங்களையும் நீக்குவதற்கு கர்த்தாவே இந்த யுத்தங்கள் ஓய வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நீங்க இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசங்களின் மீது முதல் கரத்தை நீட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வீண் மரணங்கள், வீண் ரத்தம் சிந்துதல்கள் நடைபெறாதபடிக்கு தேசங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த யுத்தங்களை ஊக்குவிக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, இந்த நாட்களிலே கர்த்தாவே கடும் பிரச்சனையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த யுத்தத்தினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே இந்த யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் ஒரு எழுப்புதலை தேவன் நீங்க கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அங்க இருக்கிற யூதர்கள் கர்த்தாவே மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம். அவர்களுடைய இருதயங்களிலே தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்களிலே ஈரான் தேசத்திலே அநேக பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அவர்கள் எல்லாரும் பின்மாற்றத்திலே போய் விடாதபடிக்கு மிருக பிடித்துக் கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு நல்ல யோசனை சிந்தனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீதான் உண்மையான தேவன் என்று உணர்ந்து கொள்ள
தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா தேசங்களிலும் ஒரு எழுப்புதலை இந்த நாளிலே தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் தேவ சமாதானத்தை தேவன் நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் வானொலியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுல பணி செய்கிறதான ஒவ்வொரு போதகர்களுக்கு அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் செய்த எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக மக்கெண்டு எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க. இந்த வானொலி அநேக தேசங்களுக்கு சென்ற அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். இதுவரை ஜெபித்த பிள்ளைகள் இனி வந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரை. தேவன் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஐரீன் கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களோடும் அப்படியே இருப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம், இந்த கிழமையை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசங்கள், நாடுகள், 5 கண்டங்கள், உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், ஆண்டவரே நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் ஆண்டவரே இவர்கள் இருக்க கர்த்தாவே. ஆண்டவரே தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய கர்த்தாவே இவர்களுக்கு கட்டளையிடுவீராக. 5 கண்ட மக்களை நீர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. நீர் சொல்லாக நீர் கட்டளையிட நீக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சங்கம வானொலிக்காய், லேஸ்டிய மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. தரிசனங்களுக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், சபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். சகலதையும் உடைய கரத்திலே இன்றைய நாளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பொறுப்பேறும் கர்த்தாவே. செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினா. ஆண்டவரே தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திலே எழும்பி பிரகாசிக்கிற வல்லமைகள் பிள்ளைகளுக்குள்ளே கொடுத்து நடத்துவீராக. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். இரக்கமுள்ள தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய வாரத்துக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வானொலி ஊழியத்திலும் ஆண்டவரை இணைந்து ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் இவர்களுக்குள்ளே நீங்கள் ஊற்றி இருக்கிற ஜெப ஆவிக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக, நாடுகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்க தந்த இந்த தருணங்களுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எல்லாம் கேட்டு நீங்கள் தேசங்களிலே உருவாக்க போகின்ற மாற்றத்துக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே சகோதரி செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, இந்த தேசத்திலும் அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்த வேணுமா எங்களை கரத்திலும் படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி எங்களுடைய கரம் கூட இருக்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சார்ல்ஸ், சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ஊழியங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை தாங்கி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய பாதத்திலே நாங்களும் படைத்து ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி வினோவுக்காய் நன்றியப்பா. ஜசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்களுடைய தேவைகள் ஒன்றிலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் பொருட்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கூட இருந்து அவர்களையும் வழி நடத்த வேணுமாய் ஆண்டவரை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ராஜி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே தந்து ஜபிக்கிறோம்
ஆண்டவரே இந்த நேரத்திலும் பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே கூட இருந்த அந்த ஊழிய பாதையை ஆசீர்வதித்து அந்த தேசத்திலும் கூட அவருக்கு தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் சிஸ்லியாமாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம், அவருடைய வீட்டு தேவைகளை சந்திக்க வேணுமாய் ஆண்டவரை எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருவருக்கும் சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காக ஜபிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தயாவை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்கள் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, என்னைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த உதவி செய்ய வேணுமாய் ஆண்டவரை ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அப்பா சோதரி கனிஷ்டாவுக்காய், கனிஷ்டா போகின்ற இந்த ஸ்கூலுக்காய், இந்த மாணவர்களுக்காய் ஆண்டவரே அந்த கூட அந்த இடத்துல படிப்பிக்கின்ற டீச்சர்ஸ்மார் பிரின்சிபல்மார் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்படைத்து ஜபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். சோதரி செல்வகுமாரி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் நடத்துகின்ற அந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த சபையிலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வர வேணுமா எங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி கூட இருந்து எல்லோரையும் வழி நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் வருகிறோம். பாசையில் சாலோகனை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்படைத்து ஜபிக்கிறோம். சத்தியவேத திருச்சபை ஜூம் பிரேயர் மீட்டிங் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி ஆண்டவரே பாச பால் லூயிசரனுக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். அதே போல தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்களோடும் கூட இருக்க வேணுமாய் இந்த தாய்மாருடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கு நீங்கள் கொடுக்கிற பதிலுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். சோதரி ஐரனுக்காய் ஸ்தோத்திரம், ஐரனுடைய ஊழியங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளும் சோதரி கான்சிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, கான்சி கூடாக தருகின்ற சிந்தனை துளிகள் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரி ஜான்சிக்காய் ஸ்தோத்திரம், ஜான்சியோட கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைகின்ற ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் தாளந்துகள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். சோதரி டாலி சிஸ்டருக்காய் நன்றி சொல்லுகிறோம். கணவரை மகனை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சோதரன் மகேந்திரன் ஐயா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். சோதரி ரஞ்சினி அலங்காரமணியை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கருணாவுடைய ஒவ்வொரு ஊழியங்களிலும் கூட இருக்க வேணுமாய் வழிபடுகின்ற செய்திகளிலும் கூட இருக்க வேணுமா இந்த செய்திகளில் உள்ள பாட்டுகளை கேட்கிற மக்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்து கூட வர வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி சோதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய பாடசாலை காரியங்கள் படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்க வேணுமாய் இந்த குடும்பத்திலே தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியர் சுசேஷரை பின்பானவையா அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு தேசத்துக்காய் அவருடைய குடும்பத்தாருக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையிடத்து ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். போக்கிலும் வரத்திலும் துணையா இருக்க ஜபிக்கிறோம். இவருடைய தேவைகள் பொருளாதார தேவைகள் ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் இந்த வேலையிடத்து ஊழியங்களையும் இன்னும் ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்தி அநேக ஆத்துமாக்கள் அதற்கூட ரட்சிக்கப்பட வேணுமா ஜபிக்கிறோம். அதே போல சகோதரி ருமானா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலும் ஒரு தேவ சமாதானத்துக்காய் ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். தக்ஷாவை ஒப்பு கொடுக்கிறோம். தக்ஷாவுடைய கணவர் ஷியாமை ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் ஷியாமுடைய சரீர சுகத்துக்காய் எங்களை நோக்கி வருகிறோம். இந்த புதிய நாளும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜோவலை ஒப்பு கொடுக்கிறோம். ஜோவலோடும் கூட இருந்து பிள்ளை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் திரும்பவுமாக
நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இன்றைய நாளிலே அநேகர் இணையவில்லை. சகோதரி நிர்மலா மரியா சார்ல்ஸ் அவர்கள் இணையவில்லை. சகோதரி ரதி பாலசிங்கன், சகோதரி கலாசீலன், சகோதரி சிசிலியா, சகோதரி வினோ, சகோதரி தயா அவர்கள் இணைய முடியவில்லை. காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும், நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் கர்த்தர் தாமே குடும்பமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இணைந்திருங்கள், கேளுங்கள். அதே வேளையிலே வானொலி கூடாக 24 மணித்தியாலும் கேட்க முடியும். இந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள்